ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 21 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை. முதல் நாள் பிப்ரவரி 21 சனிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல மீனராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். புதன் 4ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிற அதே வேளையில் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இந்த சுக்கிரனும் இன்றைக்கு அங்கே இருக்கிறார். அதே மாதிரி கேது 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் வேலை கொஞ்சம் டயர்டாக, கடினமாக, உழைப்பாக, ஓவர் டைமாக பண்ண வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் அலைச்சல் இருக்கும். புது காரியங்கள், புது திட்டங்கள் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முயற்சி செய்ய வேண்டாம். கடினமாக உறவுகள் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். மாலை 5:54 வரைக்கும் நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. 6ஆம் இடம் என்பது உடல் உபாதைகளை கூட கொடுக்கும், வேலையும் குறிக்கும், கடனையும் குறிக்கும். அங்கதான் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கு. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது உட்கார்ந்து இருக்கார். அப்ப வேலைக்கு நார்மலா நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கும் உடல்நல மற்றும் கடன் சார்ந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இந்த கேது 10ஆம் வீட்டில் இருந்தாலும் சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் சனியினுடைய அந்தரத்தில் செயல்படுது. அதனால நம்ம கொஞ்சம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பரணி நட்சத்திரம். மாலை 4:33 வரைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் ராகுனுடைய அந்தரத்திலையும் செல்றார். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, வாகனம் சம்மந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல், இது மாதிரி தங்கும் இடங்கள், ரெசார்ட்டு, இது மாதிரி விஷயங்கள், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸு, அதுலேயும் டிவி, ஆடம்பர பொருட்கள் வியாபாரம், வாகன வியாபாரம், இதுக்கெல்லாம் சாதகமாக இருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் என்பவர் 8ல் இருக்கிற குருவையோட தொடர்பில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். மாலை 4:33க்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. 7ஆம் வீட்டில் சந்திரன், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 4ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் ராகுவோட சேர்ந்தே இருக்கார். அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய உபநட்சத்திரம் குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு மட்டுமல்ல, உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அதிருப்தி அப்படிங்கிறது தான் இருக்குது. பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை, மதியம் 3 மணி வரைக்கும் இந்த சூரியனுடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரனாகவே செயல்படுறாரு. இன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்கும். தொழில் பலமும் நல்லா இருக்கும், உறவுகளுக்கும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். தெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பு தரும். சுப காரியங்கள், திருமண காரியங்களுக்கு நல்லா இருக்கும். பிப்ரவரி 25 புதன்கிழமை, இந்த ரோகிணி நட்சத்திரம் மதியம் 1:38 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். செவ்வாய் 4ல் தான் இருக்காரு. மிருகஸ்ரீஷத்துக்கு அதிபதி செவ்வாய். கும்பராசியில் 4ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் இருக்காரு. புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க, கருவிகள் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கவங்க, காவல்துறையில் இருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை தரும். சில பேருக்கு வீடு லோன் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டு வாடகை வசூல் பண்ணுற அமைப்பு இன்னைக்கு நாள் நடக்கும். எது எப்படி இருந்தாலும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. செவ்வாய் பதட்டத்தையும் முன்கோபத்தையும் கொடுப்பார். பிப்ரவரி 26 வியாழக்கிழமை நண்பகல் 12:11க்கு சந்திரன் 8ல் இருக்கிறதுனால, அதுவும் ராகுனுடைய திருவாதிரையில் இருக்கிறதுனால கவனமாக இருக்கும்.
4ஆம் இடத்துல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, சூரியனோட வேற சேர்ந்தும் இருக்கிறது. அந்த ராகு கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறது. தொழில் பலத்தை பாதிக்காது என்றாலும் நமக்கு அதிருப்தியை கொடுக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடந்தால் என்ன ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும். புது பிரயாணங்கள், வெளியில் சாப்பிட்றது, புது முயற்சிகளை தவிர்க்கணும். உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் ஈடுபடுவதை தவிர்க்கணும். பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை இந்த திருவாதிரை நட்சத்திரம் காலையில் 10:48க்கு முடிஞ்சு புனர்பூச நட்சத்திரம் தொடங்குகிறது. பொதுவாக 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிற இந்த 2 நாளும் திருவாதிரையும் புனர்பூசமும் புது முயற்சிகளை தவிர்க்கணும். ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். ஞாபக மறதி ஏற்படும், உடலில் அசதி ஏற்படும். அப்போ இந்த சந்திரன் குருவோடையே புனர்பூசத்திலேயே சேர்ந்து இருக்கார். குரு சந்திரன் தான், ஆனால் 8ல் இருக்கிறதுனால 8ஆம் பாவம் என்பது நமக்கு பெரிய யோகத்தை காட்டி அது ஒரு அதிருப்தியை தரக்கூடிய விஷயம். நாம் எதிர்பார்ப்பு பெருசாக ஏதாவது ஒன்று நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அதில் ஏமாற்றத்துக்கு தருவது தான் அந்த 8ஆம் பாவம். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் இங்கே புதனும் இருக்காங்க, சுக்கிரனும் இருக்காங்க. அட்டமாதிபதி 7, 8 கூடையவர் புதன் சுக்கிரன் 4ல் உட்கார்ந்துருக்கார். குருவுடைய சாரத்தில் குரு 8லேயே இருக்கார், தன்னுடைய சொந்த சாரத்தில். இந்த 4, 8ங்கிறது வாகனம் சம்மந்தப்பட்டதுலேயும், தனியாக வாகனம் ஓட்டுறது, இரவில் டிரைவ் பண்ணுறதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரம் சனிக்கிழமை பிப்ரவரி 28 காலையில் 9:34க்கு முடிவடைந்து பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் 9ஆம் வீட்டில் பயணிக்கிறார். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கிறதுனால இது தெய்வீகம், ஆன்மீகம் அல்லது யோகா, ஸ்பிரிச்சுவல் லைஃபு மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, ஸ்பிரிச்சுவலாக நம்ம தியானம் ஜபம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. உறவுகள் சார்ந்த வகையில் பரவாயில்ல. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பில்லை. இந்த பூச நட்சத்திரம் என்பது மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:33க்கு முடிவடைந்து ஆயில்யம் தொடங்குகிறது. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரம், புதன் 4ல் இருக்காரு, குருவுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனோட சேர்ந்து இருக்காரு, 8ல் வேற குரு இருக்காரு. அதனால் இன்றைக்கும் நம்முடைய வேலைக்கு நல்லா இருந்தாலும் அந்த உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும். மற்றும் அலைச்சல் படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் என்பதனால நாம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. திங்கட்கிழமை மார்ச் 2ஆம் தேதி காலையில் 7:51க்கு மக நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. 10ஆம் வீட்டிலேயே கேதுவும் இருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், சனியினுடைய அந்தரத்தில் போகிறாரு. இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறது சிறப்பு. லீவு போட்டுட்டு இருக்கிறதோ சில பேருக்கு அமையும். உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் திருப்பணி, அதாவது கோயில் வழிபாடுகளுக்கும் சாதகமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.